தொடங்கி இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கும் அரசின் திட்டப்பணிகள் குறித்தும் அறிவிக்கப்பட்டு இன்னும் நடைமுறைக்கே வராத திட்டங்கள் குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன்னு கிட்டத்தட்ட 3 வருடங்களா அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டவே கிடையாது. அதை நிறைவுபடுத்தி இன்னும் அதை ஒரு நடைமுறை கொண்டு வரல. அதனால பொதுமக்கள் ரொம்ப தூரம் அங்கே நடந்து புது பஸ் ஸ்டாண்டு போறேன்னு நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று நம்ம உசிலம்பட்டி கம்மாயை தூர்வாரி அதில் நடைபாதை அமைச்சு அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடணும், பூங்கா அமைக்கணும் அப்படிலாம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படவே கிடையாது. 40 ஆண்டு காலமாகவும் நாங்கள் போராடியும் இன்றும் முழுமையடையவில்லை. எங்களுக்கு முறையான நிரந்தர நீர்ப்பாசனத்துக்கான அரசாணை என்பது நிரந்தரமாக இல்லை. ஏனென்று கேட்டால் வைகை அணை என்பதனுடைய முழு கொள்ளல் என்பது 71 அடி. இதில் 68 அடி வந்த பின்புதான் எங்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்கின்ற, அதிலும் 68 அடி வந்த பின்பு ராம்நாட்டுக்கு பெரிய அம்மாய்க்கு தண்ணீர் திறந்த பின்புதான் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதமான ஒரு சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 4 மாவட்டத்தில் மையப்பகுதி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. இது புறவழிச்சாலை கேட்டு ரொம்ப நாள் கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அதுவும் அரசு செயல்படுத்தலை. அதுவோ 3 ஆண்டுகளாக பஸ் நிலையம் பழுது புதிய பேருந்து நிலையம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நிரந்தரமான பேருந்து நிலையம் இல்லை, இந்த தற்காலிக பேருந்து நிலையம் இருக்குது. அந்த பேருந்து நிலையம் நெரிசல் அதிகமாக, மக்கள் தவிப்பாக இருக்குது பஸ் போக்குவரத்துக்கு. இது வேகமாக நிறைவேற்றக்கூடாது எங்களோட கோரிக்கை. பிரதான கனவு திட்டமான மல்லப்புரம் மயிலாடும்பாறை சாலையில் போக்குவரத்து ஆரம்பிப்பதுதான் மக்களின் நீண்டகால கனவாக இருக்கின்றது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது. இந்த சேடவெட்டி பகுதியிலும் மல்லப்புரம் மயிலாடும்பாறை கடமுலக்குண்டு பகுதியிலும் இணைக்கக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதி பெண் குழந்தைகள் படிப்பதற்கு இதுவரை அரசு பெண்கள் பள்ளி இல்லை. அது ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும். அரசு பெண்கள் கலைக்கல்லூரி ஏற்படுத்தி தர வேண்டும். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.